ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நீங்கள் இன்றைக்கி யாஸ்மின் கிச்சனில் பார்க்க போகிறது ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டர் எப்படி செய்யலாம் சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி ரெடி பண்ணலாம், நேச்சுரலாக நம்ம வீட்லேயே எப்படி ரெடி பண்ணலாம், கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நேச்சுரலான ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணலாம். அது எப்படி ரெடி பண்ணலாம் சொல்லிவிட்டு பாருங்கள். நானும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஒரு 15 டேஸ்க்கு வர மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அதுக்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் சொல்லிவிட்டு பாருங்கள். நான் ஒரு 10 ரோஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 10 ரோஸ் எடுத்துக்கோங்க. ஒரு கம்மியான குவான்டிட்டி, ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி வரணுன்னா இந்த மாதிரி எடுத்தால் போதும். இந்த மாதிரி 10 ரோஸ் எடுத்துகிட்டு பேக் சைடில் இருக்கிற கம்பு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து போட்டுட்டு அந்த பெட்டல்ஸ் மட்டும் தண்ணியில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா ரோஸுக்கும் இந்த கம்பு மட்டும் எடுத்துட்டு இந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்து வாட்டரில் போட்டுக்கோங்க. நம்ம வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் தண்ணியில் போட்டுக்கோங்க எல்லா ரோஸஸும். இந்த மாதிரி எல்லா ரோஸஸும் எடுத்து போட்டுக்கோங்க. பாப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரோஸஸ் எல்லாமே போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம்ஸு பார்க்குறதுக்கு ரோஸ் எல்லாமே, ஃப்ளவர்ஸ் எல்லாமே க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக தெரியும். ஆனால் அது எப்படி இந்த மாதிரி தண்ணியில் க்ளீன் பண்ண அப்புறமா தான் அதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது சொல்லிட்டு தெரியுது நமக்கு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம்ல, அதனால் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 500 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்டவ். இப்போது அது கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாயில் ஆகக்கூடாது வாட்டரு. இந்த வர ஸ்டேஜில் இருந்தால் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்குள்ளே இந்த வாஷ் பண்ண ரோஸ் பெட்டல்ஸு போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொதி வர மாதிரி இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரோஸ் பெட்டல்ஸு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதி வரணும். ஆஃப் பண்ண உடனே ரோஸஸ் போட்டுக்கோங்க. எல்லா ரோஸ் எடுத்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு யூஸ் பண்ணாமல், காரத்துக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஸ்பூன்ஸ் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உடன் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு விட்டுட்டு அப்புறமா பாருங்கள். இந்த மாதிரி இந்த ரோஸ் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி தண்ணியில் மாறிச்சு. அந்த கலரு வாட்டரில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஒரு கிளாஸில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நமக்கு ரோஸ் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்லேயே நேச்சுரலாக ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் பேக் போடுறோம்ல, அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாகவே வெளியில் போகிறோம் அந்த டைமில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரோஸ் வாட்டரே அப்ளை பண்ணிவிட்டு போகலாம். நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணுறோம், அதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். நானும் இந்த மாதிரி ரெடி பண்ணி தான் இந்த மாதிரி 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி ரெடி பண்ணிகிட்டே இருப்பேன்.
இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பாட்டிலில் நானும் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் பாருங்கள், காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண பாட்டில் மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு டிஷ்யூ கிளாத் எடுத்துகிட்டு அப்படியே அப்ளை பண்ண உடனே கொஞ்சம் டேப் பண்ணி எடுத்துடுங்க. அது நீங்கள் நைட்லேயும் அப்ளை பண்ணலாம், மார்னிங் டைம்லேயும் அப்ளை பண்ணலாம். ஆனால் நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பிரைட்னஸ்ஸாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் தெரியும். எல்லோரும் இந்த மாதிரி வீட்லேயே நேச்சுரலாக ரெடி பண்ணுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.